ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 3ல் கம்பராமாயணம் தான் பார்க்க போகிறோம். அதில் மனப்பாடம் மட்டும் நான் எடுக்கிறேன். இன்றைக்கி பக்கம் 54 இருக்குது. துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது, அது அன்றி பின்பு உளது இடை மண்ணும் பிரிவு உளது என உன்னில் முன்பு உளையும் ஒரு நாள்வும் முடிவு உளது என உண்ணா அன்பு உலை இனி நாம் ஓர் ஐவர்கள் உலர் ஆணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடல் வரிகள் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கேன். அடுத்து பாடலோட பொருள் பார்க்கலாம். ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவானே என்று குகன் வருந்தினான். அதான் துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உள்ளது. அதாவது ராமன் காட்டிற்கு சென்று கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி யார் கஷ்டப்படுறாங்கன்னா குகன் வருந்துறான். ஓகேங்களா? ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவானே என்று குகன் வருந்தினான். அதை உணர்ந்த ராமன், அவன் நம்ம காட்டுக்கு போகிறது நினச்சி கவலைப்படுறான் அப்படின்றத உணர்ந்த ராமன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கூறுகிறான். என்ன சொல்கிறான்னா, குகனே, துன்பம் என்ற ஒன்று இருந்தால் தானே இன்பம் என்பது புலப்படும். நமக்கு கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே இன்பம்னா இப்படி தான் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ராமன் குகன் கிட்ட சொல்கிறான். ராமன் கூறுகிறான், குகனே, துன்பம் என்ற ஒன்று இருந்தால் தானே இன்பம் என்பது புலப்படும் அப்படின்னு சொல்கிறான். துன்பம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும், இன்பம்னா இப்படி தான் இருக்குன்றது தெரியும் அப்படின்னு சொல்கிறான். துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக உண்டு. துன்பத்துக்கு அப்புறமா இன்பம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக உண்டு அப்படின்னு சொல்லி ராமன் என்ன சொல்கிறான், குகன் கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, துன்பத்திற்கு அப்புறமா கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குது, இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நமக்கிடையே இப்போது இப்பிரிவு நேர்கிறது என்று எண்ணாது. நமக்கு இப்போ இந்த பிரிவு ஏற்படுது நீ நினைச்சு கவலைப்படாத. இதுவரை நாங்கள் 4 பேரே உடன் பிறந்தவர் என்றிருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் 4 பேர் தான் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு இருந்தோம். உறவு என்பது எங்கள் 4 பேரோடு நின்று விடவில்லை. அதாவது 4 பேர் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உறவு என்பது எங்கள் 4 பேரோடு நின்று விடவில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போது உன்னையும் சேர்த்து நாம் 5 ஆகின்றோம். அதான் சொல்றாரு. லாஸ்ட் லைன்ல பாருங்க, இனி நாம் ஓர் 5 உலர் ஆனோம் அப்படின்னா உன்னையும், அதாவது இது வரைக்கும் நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். அந்த உறவுன்றது 4 பேரோட என்ன ஆகலை, முடிஞ்சு போகலை. உன்னையும் சேர்த்து என்ன ஆயிருக்கும், நாங்கள் இப்போ 5 பேர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ குகனையும் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு தம்பி மாதிரி எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் இந்த பாடலோட பொருள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.